அந்த பார்க்கு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ஏரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அது போட்டிங் இந்த பக்கம் இருக்குதுன்னு நினச்சிட்டு உள்ளே என்ட்ரி போயிட்டோம். போனதுக்கப்புறம் தான் தெரியும் போட் எந்த பக்கம் இல்லை, ஆப்போசிட் சைடுன்னு. பெரியவங்களுக்கு 40 ரூபா டிக்கெட்டு, சின்னவங்களுக்கு 20 ரூபா. ஆனால் டிக்கெட்டெல்லாம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஏன்னா பெருசாக ஒன்றும் இப்போ விளையாடுறதுக்கு ஏதாவது இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுன்னா நம்ம அந்தளவுக்கு காசு இருந்தால் பரவாயில்ல. அது 40 ரூபாங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கலாம். அப்புறம் உட்காந்து அப்படியே இந்த ஏரியை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். செம்ம வெயிலாக இருந்துச்சா. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரோஸ் கார்டன் வந்தோம். ரோஸ் கார்டன் வந்தால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்ட்டு அப்படியே உட்காந்துடுவோம். எங்கே பார்த்தாலும் லவ்வர்ஸாக இருந்தாங்க. ஏன்டா போனோன்னே ஆயிடுச்சு. பார்த்தா சுற்றி சுற்றி ரெண்டு பேராக உட்காந்தாங்க. சரின்னு இதை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே பார்க்குக்கு வந்தோம். பார்க்கில் விளையாண்டுட்டு ரோஸ் கார்டனில் அந்த இது விளையாட்டு இது வச்சுருந்தாங்களாம், ஊஞ்சல் இதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அதில் விளையாண்டுட்டு சரி போகலான்ட்டு பார்த்தோம். அங்கேருந்து வந்தால் சரி கொஞ்சம் வெயிலெல்லாம் இல்லாமல் இருந்துச்சா, நம்ம போட்டு போயிடலாம், போட்டிங் போயிட்டு கிளம்பிடலாம், நேரத்தில் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு போட்டிங் போனோம். அதில் துடுப்பு போட்டு, அப்புறம் செல்ஃப் போட்டு, அப்புறம் அந்த மோட்டரில் ஓடும்ல அந்த போட்டு எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் துடுப்பு போட்டு சொல்லியிருந்தோம். இன்னும் 1/4 மணி நேரம்தான் நாங்கள் சொல்லியிருந்தது. இப்போ 1/4 மணி நேரம் ஃபுல்லாக சுற்றி அந்த ஏரி ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் அடித்து வந்துடுவோம் அப்படின்னாங்க. நல்லா இருந்துச்சு போட்டில் போகிறதுக்கு. அப்புறம் வெளியில் வந்தால் குதிரை, ஒட்டகம் எல்லாம் இருந்துச்சு. அப்படியே ஒரு ஃபோட்டோ